ஆமா ஏதோ கதை சொல்ற, நீ என்ன கதை? நான் ஒரு கதை சொல்லிட்டேன் அவனுக்கு. அதான் ரொம்ப நேரமா சொல்றேன், சொல்லு. சொல்லுவோம், கேட்கணும் ஒழுங்கா, சரியா? ஆ. பொதுமக்களே கேட்டுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நானும் காந்தி தாத்தா இந்த ரோட்டில் நடந்து போகும்போது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம். அப்போ இந்த வீடு வாங்கி போட்டேன் நான். இன்னைக்கும் என் பேர்லேயும் சுமி பேர்லேயும் அப்படியே இருக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு என் லைஃப்ல. மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா இது மட்டும்தான். உலக அதிசயத்தில் ஒன்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் காந்தி தாத்தாவுமா? ஆமாம், கைவீசம்மா, கைவீசுன்னு போயிட்டு வந்து இந்த ரோட்டில் நடந்து. சரி, என் காது கொஞ்சம் பாரு, ஓட்டை இருக்கா இல்லையான்னு. 2 ஓட்டை இருக்கு. அதில் கம்மல் இருக்கா இல்லையா பாரு. இருக்கு. அதனால் ஏற்கனவே எனக்கு காது சின்ன வயசில் குத்தி எங்கள் அம்மா போட்டாங்க 2 கம்மல். சரியா? அடுத்த கம்மல்லாம் குத்தாது, கையெடு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ராஜராஜ சோழனும் இந்த பக்கம் நடந்து போயின்னு இருந்தோம். என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு. இல்லை சொன்னா நம்ப மாட்டேது. என்னங்க இது? நம்புற மாதிரி சொல்லு. இந்த பஞ்சாங்கம், இந்த கைராசி, இந்த ஜோசியம், அப்புறம் கொடுப்பு, அது பேர் என்னது பார்த்தா என்னன்னே தெரியல. அதெல்லாம் பார்க்க தெரியும் எனக்கு. சரி, நம்பிட்டேன். நான் வேற யார்ட்டாச்சும் போய் காது குத்துறான், கிளம்புறான். நீ மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றோம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. போ அங்கேயே மறைஞ்சு வாழப்போ. மறைஞ்சு வாழறதுக்குள்ள 4 பேருக்கு தெரியணும்ல, அதனால சொல்லின்னு இருக்கேன் கதை. நம்பிடுவாங்க. உண்மை கதையை சொல்றது கூட உனக்கு வேணா பழசா இருக்கா? ஓடு வீடு கட்டி பாருங்க, ஓடெல்லாம் பழசா இருக்கு. அதுவும் ஓலை வீடு. நான் மாயன்கள் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுங்க, அப்புறம் காந்தி தாத்தா எல்லாரும் இதே வீட்டில் தாங்க வாழ்ந்தோம். அது சொன்னால் சுமி நம்ப மாட்டுது. வேணும்னா எனக்கு சீடர்கள் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 2 பேர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க. காட்டுட்டா? கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இங்கே பாரு. ஆமாம் தானம்மா டாம்சிம்மா, சொல்லுமா ஆமான்னுட்டு. ஆமாம் சொல்லுடி தங்கம்.